ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வீட்டில் உச்சகிரகம். இதன் தலைப்பு. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் உச்சகிரகம் அமர்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாக 10ஆம் இடம்ங்கிறது நமக்கு பதவி, முன்னேற்றம், உத்தியோகம், தொழில், அபிவிருத்தி, பட்டம், தேடி வரும் சொத்துக்கள் போன்றவற்றை குறிக்கிறது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருக்குமே உத்தியோகம் லட்சணம் தான். அது சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களிடத்தில் சேவை புரியும் தொழில்களாக இருந்தாலும் சரி. இந்த 10ஆம் இடம்ங்கிறது நம்ம ஜீவனத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கர்மஸ்தானம். நமது கர்மா எங்கிருந்து தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை 10ஆம் இடம் குறிப்பிடும். உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அது சார்ந்த துறைகளில் ஈடுபடும் போது, அந்த கிரகம் சார்ந்த துறைகளில், அது கிரகம் சார்ந்த தொழில்களில் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை வலுப்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு பட்டம், பதவி, தொழில், முன்னேற்றம், யோக பாக்கியதைகள் தானாகவே கிடைக்கும். எல்லா லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துல உச்சகிரகம் இருக்குமான்னு கேட்டால் ஒரு சில லக்னங்களுக்கு இருக்கும், ஒரு சில லக்னங்களுக்கு இருக்காது. நாம் எந்தெந்த லக்னங்களுக்கு 10ஆம் இடத்தில் வலுப்பற்ற கோள்கள் இருக்கும், அவங்க எப்படி செயல்பட்டால் வெற்றி அடைவார்கள்ங்கிறத பார்க்கலாம். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல லக்னாதிபதியாக உச்சமாயிடுறாருங்கிறது ஒரு தனி சிறப்பு. சர லக்னத்தில் உதிக்கும் மேசத்திற்கு இன்னொரு சர வீட்டில் லக்னாதிபதி சென்று உச்சம் மற்றும் திக்பலம் அடைவதுங்கிறது வெகு சிறப்பு. ஜாதகர் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவராக, செவ்வாயின் காரகத்துவ ரீதியான தொழில்களின் மூலமாக வாழ்வியலில் மிக பெரும் வெற்றி பெறுபவராக, பூமியை மதிப்பவராக, பூமியினால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய தகுதி உடையவராக, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக வெற்றிகள் பெறும் வாய்ப்பு உடையவராக ஜாதகர் திகழ்வார். இதில் லக்னாதிபதியாக வலுத்திடுறாருங்கிறதுனால செவ்வாய் சார்ந்த துறைகளும் இவருக்கு ரொம்ப விசேஷம். காரகத்துவ அடிப்படையில் செவ்வாய் சக உதிரன் அப்படிங்கிறத குறிப்பிடும். இது பங்காளி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், நேரடியாக கூட பிறந்தவங்களுங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அமைப்புகளில் இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இங்கே சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வலுவை பெறுவாருங்கிறதுனால சனியின் காரகத்துவங்கள் இவர்களுக்கு 75% நற்பலன்களை தரும் அமைப்பு கொண்டதாகும். 10ல் சனி இருந்தார்னா சனிக்குண்டான தொழில்கள், கீழ்நிலை தொழில்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அழுகும் பொருட்கள், குப்பை கூலங்கள்லேருந்து செய்யப்படுற தொழில்கள், கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள், இரும்பு, மெக்கானிக்கல் துறைகள், இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகக்கூடியது. சனி வேலைக்காரர்களை காரகத்துவ ரீதியாக குறிப்பிடுற கிரகங்கிறதுனால வேலைக்காரர்களிடத்தில் அந்யோன்யமாக இருப்பதன் மூலமாகவே வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றிகளை பெறும் அமைப்பு உங்களுக்கு சனியின் மூலமாக கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துல உச்சம் அவர் பெறதில்லை, மூலத்திரிகோணம் தான் பெறுவாருங்கிறனால இது ஒரு படி குறைவு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல வலுப்பெறும் அமைப்பு கொண்டவர் அவர். காரகத்துவ ரீதியாக சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய வேலைகளில், தொழில்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வர மாதிரியான துறைகள் இவங்களுக்கு மிக பெரும் வளர்ச்சியை சுக்கிரன் 10ல் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதி 10ங்கும்போது குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சி ஏற்படுவது, முன்னேற்றம் ஏற்படுவது, சுக்கிரனுக்கு உண்டான காரண தொழில்களில் வெற்றி பெறுவது, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கலைத்தொழில்கள், கலைத்துறை சார்ந்த தொழில்கள், தங்கும் விடுதிகள் அமைப்பது, கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, பெண்களை வச்சு செய்யக்கூடிய கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆடை, ஆயத்த ஆடை, அழகு கலை எல்லாம் சுக்கிரன். இது சார்ந்த துறைகளில் இவங்க சுக்கிரன் 10ல் வலுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாவார். சம்பாத்திய காரகனும் ஆத்ம காரகனுமான சூரியன் உச்சமாவார். செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணம்ங்கிற 2 வலுவும் பெறுவார். ஸோ அரசியல், அதிகார பதவிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரியான துறைகள், மருத்துவ துறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னு இவங்க கையில் தொடாத தொழில்களே இல்லைங்கிற லெவலுக்கு பெரிய லெவலில் தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த இதில் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் மேச லக்னத்துக்குமே 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமும் ஆவார், சனி எங்கள் ஆட்சியும் ஆவார்னாலும் கூட சனிக்கு ஆட்சி வலு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் உச்ச வலுவையும் பெற்று தனாதிபதி உச்சம், அங்கே லக்னாதிபதியே உச்சம், இங்கே தனாதிபதி உச்சம். அப்போ பணம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்குது. கடக லக்னத்துக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள்ங்கிறது திரும்ப 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 கிடைக்கும்.
பெரும் தனம் சேர்க்கும் யோகிதைகள்ங்கிறது கடகலக்கணத்துக்கு நேச்சுராகவே உண்டு. ஸோ உங்கள் 10ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, சூரியனாலேயோ செவ்வாயினாலேயோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய வலிமை இருக்கும். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, சூரியனுக்கு 10ஆம் இடம் உச்சம் மட்டும் இல்லாமல் திக்பலமும் கிடைக்கும். செவ்வாய்க்கு 10ஆம் இடம் ஆட்சி மூலத்திரிகோணம் மட்டும் இல்லாமல் திக்பலமும் கிடைக்கும். அப்போ அதனால தான் இவங்க அதிகாரம் மிக்கவர்களின் துணையோடு இருப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸில் மிகப்பெரிய உயரத்துக்கு வர்றது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான இதில் எல்லாம் பாஸ் பண்ணுறது, தலை சிறந்த புகழ்பெற்ற மருத்துவத்துறையில் சாதனையாளர்களை உருவாக்குறது, இதெல்லாமே இந்த அமைப்பு. அதனால் உங்களுக்கு கடக லக்னமாக இருந்து 10ஆம் இடத்துல வலுவான கோளான சூரியனோ அல்லது செவ்வாயோ இருந்துட்டாலே நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் இங்கே வந்து தனிப்பட்ட வழியான சந்திரன் வந்து உச்ச வலிமையை பெறுவார். சந்திரன் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் உச்ச வலிமையை பெறுறதுனால ஜாதகர்களுக்கு அதிகாரம், பதவி, அந்தஸ்து, விவசாயம், தாயாதி வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், பிரயாணங்களால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், காய்கறி அதன் சம்மந்தப்பட்ட துறைகள், விவசாயத்துறையில் மிகப்பெரியது, பால் பண்ணையில் பெரிய லெவலில் இருக்கிறது, தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைச்சு அதில் ரொம்ப பெரிய லெவல் சக்ஸஸ் பண்ணக்கூடியதுன்னு இந்த சந்திரனுக்கே உண்டான காரத்துவங்கள் ரீதியான தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு சூட் ஆகும். இதில் சந்திரன் வந்து தாயாரையும் குறிப்பாங்க, சகோதரி மூத்த சகோதரியும் குறிப்பாங்க, ப்ளஸ் வந்து மாமியாரையும் குறிப்பாங்க. அதனால் இவங்களையெல்லாம் முன்னிறுத்தி செய்யப்படும் தொழில்கள் இவங்களுக்கு சந்திரன் உச்சமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல அந்த கோள் உச்சமாக இருந்தால் தான் இது சார்ந்தது. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் யாருமே டாக்டர் இல்லையா சார்னு அப்படிலாம் கேட்கவே கூடாது. ஏன்னா அது வேறு கிரகத்தின் அமைப்பு. 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்ச நிலையில் இருந்து சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கும்போது பெண்களை முன்னிறுத்தி செய்யப்படும் தொழில்களில் பூரா சக்ஸஸ் பண்ணுவோம். கலைத்துறை சாதனையாளர்களை உருவாக்கும் அமைப்பு இருக்கும். பியூட்டி பார்லர், ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். ஸோ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 10ல் உச்சம் பெறுறது, ட்ராவல்ஸ் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டின் மூலமாக ஆதாயம் தேடுவது, அன்றாடம் அழியும் பொருள்கள் அழுகும் பொருள்கள் மூலமான வருமானம் பெருக்குவதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். உணவகங்கள் நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேட்ரிங் டெக்னாலஜி, கேட்ரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கன்னிகா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உச்ச கிரகம் எதுவும் கிடையாது. புதன் லக்னாதிபதி ஆட்சி பெறுவார். அப்படிங்கிறதுனால கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது 50% தான். அங்கே மூலத்திரிகோண வளவும் இருக்கார். அப்போ புதன் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்கும் அல்லது கை கொடுக்காமலும் போகுங்கிறது மாதிரி வரும். ஆனால் கன்னிகா லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் புலமை பெறுவார்கள், ஆடிட்டராக நல்லா இருப்பாங்க, வக்கீலாக நல்லா இருப்பாங்க, கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகள், இயங்குதல், இயக்குதல், புகைப்பட கலைத்துறை, இந்த மாதிரியான துறைகளில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 10ல் வலுப்பெற்ற புதன் லக்னாதிபதிங்கிற முறையில் இவங்களுக்கு உதவி புரிவார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவார். இவர் 3-6 குடையவராகி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது அரசு பணிகள், அரசாங்கத்தில் உயர்நிலை வேலை வாய்ப்புகள், வங்கி தொழில்கள், வங்கியில் பணிபுரியக்கூடியது, ஆசிரியர் தொழில், பேராசிரியர் தொழில், நிதித்துறை, நீதித்துறை போன்ற துறைகளில் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறதெல்லாம் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த 10ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கொடுப்பார். ஃபைனான்சியல் செக்டார் சம்மந்தப்பட்ட துறைகள், தொழிலதிபராக ஆகிறதுக்கான தகுதிகள் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் ஆட்சி வலுவை பெறுவாருங்கிறனால குரு சந்திரன் இணைவுங்கிறது இவங்க லக்னத்துக்கு கொஞ்சம் ஆகாத ஆளுகன்னாலும் வளர்ச்சியை, முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக தரும். இதில் துலா லக்னம் தான் அதிகமான தொழிலதிபர்களை உருவாக்குற லக்னம். ஸோ அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்தில் இவங்களுக்கு உச்சகுரு இருக்காங்கன்னா தொழில் முறையில் வெற்றி நிச்சயமாக உண்டாகும்லாம். குழந்தைகள் பிறந்த பிறகு தொழிலில் பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் யோக பாக்கியதைகளையும் இவங்களுக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இப்போ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வராருங்கிற போது அது பெண்கள் சார்ந்ததில் வரும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 10ஆம் இடத்தில் வலுப்பெறாதுங்கிற போது அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமனார் இவங்களுடைய துணையின் மூலம் வெற்றி பெறும் அமைப்பு இருக்கும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனே 10ஆம் அதிபதியாக வர்றதுனால அவர் லக்னாதிபதியின் முயற்சி தான் அப்படிங்கிறது மாதிரி போயிடும். புதனுக்கு வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது மாதிரி, படிக்கிற குழந்தைகள்ங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் குரு வந்து வலுவான அமைப்பில் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகங்கிறதுனால குழந்தைகள் பிறந்த பிறகு பெரிய மனிதர்களின் ஆதரவின் மூலமாகவும் மாமனாரோட சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் வந்து இங்கே மூலத்திரிகோணம் வலு பெறுவாருங்கனால அரசு வேலை, அதிகாரம், பதவி, தகப்பனாருடைய தொழிலை இவங்க எடுத்து செய்கிறது, பவர் செக்டார் சம்மந்தப்பட்ட துறைகளில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தகப்பனாரின் வழி தோன்றல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பெரியப்பா, சித்தப்பா, மாமனாரோட தொழிலை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கும் அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய தொடர்பின் மூலமாக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய தொடர்பு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியை திக்பலம் அடைவார். இதில் பார்த்திங்கன்னா
மேச லக்னத்துக்கும் சரி விருச்சிக லக்னத்துக்கும் சரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அது ஒரு தனி சிறப்பு தான். லக்னாதிபதி வலுப்பெற்றுறாருங்கிறதுல ஜாதகர் தன்னம்பிக்கைக்குரியவராக வெற்றி வாகை சூடக்கூடியவராக வந்துடுவார். அது ஒரு சிறப்பு. குருவுக்கு இந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும், புதனுக்கு இந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் சிம்மத்தில் வலுப்பெற்ற கோள்கள் இவர்களை வாழ வைக்கும். தனுர் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற அமைப்பு வருங்கிறதுனால புதன் சார்ந்த துறைகள் இதை தனித்து புதன் உச்சம் பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷமாக போய் தொழிலை குழப்பி விட்டுருவார். சூரியனோடு சேர்ந்த புதன் இருக்கும் பட்சத்தில் தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு இவர்களுக்கு புதனின் துறைகள்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில் மற்றும் ஆசிரியர் துறை, ஆடிட்டிங், வக்கீல், மற்றபடி கம்ப்யூட்டர் துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த துறைகள் இது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். புதன் சார்ந்த துறைகளை முன்னெடுத்து செய்யும்போது தான் பெற்றுக்கொண்ட ஒரு விதியை, வித்தையை, அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரியான கான்செப்டில் வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைகளில் சாதிப்பதற்கு மிகப்பெரிய சாதனை புரிவதற்கான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் சேர்ந்து 10ல் இருந்தாங்கன்னா சிவில் சர்வீசஸ்லாம் எழுதி கூட சக்ஸஸ் பண்ண முடியும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல லக்னாதிபதியை உச்சம் பெற யோகம் உண்டு. மேசம் மாதிரியே மகரம் 10ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுப்பெற்று உச்சம் பெறுவார். அங்கே சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வலுவும் கிடைக்குங்கிறதுனால இவங்களுக்கு மெக்கானிக்கம் அடிப்படையாக ஸ்லோவாக செய்யக்கூடிய தொழில்கள், கப்பல் கட்டுமானத்துறை, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸுங்கிறது மாதிரி பல தொழில் வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா இங்கே சுக்கிரனுக்கும் வலு இருக்குங்கிறதுனால இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது மாதிரி வரும். நார்மலாகவே மகரம் ஒரு கர்ம லக்னம், அதாவது வேலை செய்கிறதுக்குன்னே பிறவெடுத்தர ஒரு லக்னம் மகரங்கிறதுனால உங்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துலேயே உச்சம் பெறுவது சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய தொழில்களின் மூலமாக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா சனி காலபுருஷனுடைய 7ஆம் வீட்டில் உச்சம் பெற கிரகங்கிறனால சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் தரக்கூடிய தொழில்கள் இவங்களுக்கு ஜெயம் தரும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம்னு யாரும் கிடையாது. ராகு கேதுகள் இந்த வீட்டில் உச்சம் பெறுகிறாருங்கிறது அது தனிக்கதை. செவ்வாய் மட்டுமே இங்கே ஆட்சி அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம், செவ்வாய் சார்ந்த துறைகளை 3 கூடையவன் 10ல் அப்படிங்கிற அடிப்படையில் சகோதர வழியோட தொழில் செய்கிறது, நண்பர்கள் மூலமாக தொழில் செய்வது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் செய்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் செய்கிறது, சிலர் மருத்துவத்துறையில் சாதனையாளர்களாக இருப்பாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்து அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற மாதிரி உண்டு. மீன லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துல வலுப்பெற்ற உச்சக்கோள் எதுவும் கிடையாது. ஆனால் குரு பகவான் லக்னாதிபதி இங்கே மூலத்திரிகோண வலுவை பெறுவார். நிறைய கிரகங்கள் இந்த இடத்துல நல்ல தன்மையோடு இருக்கும். சூரியன் திக்பலம் அடைவார், செவ்வாய் திக்பலம் அடைவாருங்கிற அடிப்படையில் ஜாதகருக்கும் அரசு வேலை, அதிகாரம், ஃபைனான்சியல் செக்டர்ஸ், கல்வித்துறை, பேராசிரியர் துறை, இந்த டீச்சிங் சென்டர்ஸ் நடத்துறது, கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துறது, நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுங்கிற மாதிரி குருவுக்கான தொழில்களை செஞ்சுக்கலாம். பேங்கிங் செக்டர்ஸில் வேலை பார்த்து அதன் மூலம் பண்ணலாம். தங்கம் பொண்ணு ஆசாரி வேலை, தங்க நகை வியாபாரம் போன்றவை, கலை பொருட்கள் வியாபாரம் போன்றவையும் உங்களுக்கு செட் ஆகும். 10ஆம் இடத்துல வலுவான கோள், உச்சக்கோள் அமர்றது ஒரு தனி சிறப்பு தான். உத்தியோகம், தொழில்ங்கிற முறையிலே நீங்கள் மிக பெரும் வெற்றிகளை பெற்றுவிட முடியும். உங்கள் ஜாதகத்தில் 10ல் வலுப்பெற்ற கோள் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.